நம்ம இப்போ ஒரு ஸ்டிச் பண்ணுறோம், ஒரு சுடிதாரை ஸ்டிச் பண்ணும்போது ஒரு பேண்ட்டோட கிளாத்தை வந்து நம்ம சுடிதாரில் மேல் டாப்பில் வந்து டிசைனாக கீழே வைக்கலாம், பார்டரை இல்லை ஸ்லீவில் வைக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த பிசிறு இல்லாமல் சரி சமமாக மடித்து அயன் பண்ணுவோம். அதுக்காக தாங்க இந்த டிப்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 2 பின்னை உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணணும், 1 இன்ச் அகலத்துக்கு இல்லை 3/4 இன்ச் அகலத்துக்கு அப்படின்னா அந்த அகலத்துக்கு நீங்கள் இதே மாதிரி 2 பின்னை நான் எப்படி குத்துறேன்னு பாருங்கள். ஒரு இடத்துல குத்தி உங்களுக்கு எந்த கேப் வேணுமோ விட்டு அடுத்த இடத்துல இதே மாதிரி குத்தி எடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்கேல் அகலத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். இது வந்து சுடிதார்லாம் நம்ம கீழே கண்டிப்பாக டிசைன் கொடுப்போம். ப்ளவுஸில் கூட இன்னுமே உங்களுக்கு சின்னதாக வேணும், 1/4 இன்ச் வேணும், 1/2 இன்ச் வேணும்னாலும் நீங்கள் இந்த பின்னை மட்டும் அந்த சைஸை கரெக்டாக கேப் விட்டு குத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1/4 இன்ச் கேப்புக்கு 1/2 இன்ச் கேப்புக்கு குத்திக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணி அழகாக நீட்டாக அயன் பண்ணலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணி இது மாதிரி நீங்கள் எடுத்து விட்டுங்க. அயன் பண்ணி அந்த ஹோல்குள்ளே விட்டு எடுத்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இழுத்து அயன் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நீட்டாக வேணும், நம்ம ஒன்றை வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சிரமம் பார்க்காம இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 2-3 பீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி வச்சு அயன் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து அயன் பண்ணுற பாருங்கள். கடைசியில் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வருதுன்ட்டு. நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணால் கொஞ்சம் சைஸ் மாறுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குதுங்க. இது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இதுக்கு டூல்ஸ் கூட விற்கிதுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது மாதிரி அதுவாகவே ஃபோல்டிங் கரெக்டாக விழுகும். நம்ம அந்த கேப் தானே வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இழுத்து லைட்டாக ஹீட் கொடுத்து பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் எனது வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு அகலத்துக்கு இருக்கும். நீங்கள் இதே மாதிரியே உங்களுக்கு இன்னும் சின்னதாக வேணுனாலும் அந்த பின்னை இன்னும் கொஞ்சம் கேப்பில் குத்திக்கிட்டு நீங்கள் இது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு.